Hello aspirants, welcome to Mock to Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பிளேலிஸ்ட்ல ரெண்டாவது கிளாஸ்ல இருக்கும். ஸோ ரெண்டாவது கிளாஸ்ல நம்ம என்னென்ன டைப்ஸை கவர் பண்ண போறோம் அப்படின்னா 9% வித் நோ வேரியபிள் அண்ட் ஃபேசிங் இன்சைட் அண்ட் another 9% நோ வேரியபிள் ஃபேசிங் இன்சைட் அண்ட் அவுட் சைட். ஸோ 9% ஒன் வேரியபிள் வச்சு. ஸோ கிளாஸ் ஒன் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். கிளாஸ் ஒன்ல வந்து 8% வச்சு பார்த்துருப்போம். ஸோ 8% வந்து சம் ஆஃப் தம் ஃபேசிங் இன்சைட் அண்ட் சம் ஆஃப் தம் ஃபேசிங் அவுட் சைடு. ஸோ அப்படி ஒரு டைப்ல ஒரு பார்த்தோம். ஸோ அதுதான் இந்த பிளேலிஸ்டோட மொதல் வீடியோ. ஸோ இது வந்து ரெண்டாவது கிளாஸாக அப்லோட் பண்ணுறேன். இந்த பிளேலிஸ்ட்ல கம்ப்ளீட்டான ஒரு எப்படி சொல்றது, எல்லா டைப்ஸ் என்னென்ன சீட்டிங் கொஷின்ஸ் இருக்கும் எல்லாமே எல்லா சீட்டிங் கொஷின்ஸோட வேரியஸ் டைப்ஸ் அதுக்குள்ள டைப்ஸ் இருக்கும்ல, 8%, 9%, ஃபேசிங் இன்சைட் அவுட் சைட். ஸோ இருக்கிற எல்லா வெரைட்டிஸுமே நாங்கள் இந்த பிளேலிஸ்ட்ல கவர் பண்ணிடுவோம். லைக் சீட்டிங். ஸோ நீங்கள் வந்து இப்போதான் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து இன்டர்மீடியேட்டாக கூட இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த பிளேலிஸ்ட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிளேலிஸ்ட்ன்றது நான் சொல்லி கொடுக்கறத தாண்டி கொஷின்ஸை நான் சால்வ் பண்ணக்குள்ள பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணதை பாருங்க. ஸோ என்னோட சஜஷன் அதுதான். ஸோ இது நம்ம கிளாஸ் 2ல இருக்கும். நிறைய வீடியோஸ் வரப்போகுது, அப்லோட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிளேலிஸ்ட்டை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து சீட்டிங் டவுட்டாக இருக்கு அப்படின்னு யாருக்காச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் டவுட்டாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தாண்டி இப்போ டெய்லி வெக்காப்ஸ் கொடுத்துட்டு வரோம், அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனல் ரீசனிங் கோர்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்க. ஓகேவா? சரி, நம்ம செஷனுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைய கிளாஸோட மொதல் வீடியோ பார்த்தலாம். மொதல் கொஷின். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாஸ் பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போட்டிருக்க ஆன்சரும் நீங்கள் போட்டிருக்க ஆன்சர் கரெக்டானு பாருங்க. சால்வ் பண்ண தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ கண்டிப்பாக எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நான் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ நான் சால்வ் பண்ண டைமில் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் மட்டும் கவனிங்க. ஸோ இந்த இடத்துல யாரை பற்றி எதை பற்றி பேசுகிறாங்க? 9% பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? ஸோ 9% A to I. ஸோ A, B, C, D, E, F, G, H and I. ஓகேவா? ஸோ 9% பற்றி பேசுகிறாங்க. அவங்க வந்து ஒரு சர்க்குலர் டேபிள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. சரியா? 9% உட்காந்துட்டு இருக்காங்க. நான் அவங்களையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, டேரெக்டாக இந்த வீடியோ லேண்ட் ஆகிறீங்க அப்படின்னா எப்படி ஒரு சீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் பிகினர் கைடை வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷனல் ரீசனிங் கோர்ஸ் அந்த பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க? ஃபேசிங் இன்சைட் ஆஃப் தி சென்டர். எல்லாருமே ஃபேசிங் இன்சைட் தான். ஸோ அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால என்ன பண்றேன்? எல்லாருமே ஃபேசிங் இன்சைட் போட்டுறேன். ஸோ 9% போட்டேன், அது மாதிரி ஃபேசிங் இன்சைடும் போட்டேன். எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இப்போ வந்து ப்ரிஃபேஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம உள்ள போக போறோம், கதைக்குள்ள போக போறோம். என்ன அப்படின்னா, போத் இமிடியேட் நெய்பர்ஸ் ஐ ஆர் வவல் நேம்டு பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ ஐக்கு பக்கத்துல இருக்கவங்க ரெண்டு பேருமே வவல் தான். அப்போ ஐ பக்கத்துல யார் தான் இருப்பா? ஒன்று ஏ இருப்பாங்க, இல்லை ஐ இருப்பாங்க. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷன். ஓகேவா? கிளியரா? ஸோ போத் இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் ஐ ஆர் வவல் அண்ட் நேம்டு பீப்புள். ஓகே, சரி, ஓகே. The one who sits third to the left of B sits adjacent to E அப்படின்றாங்க. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. The one who sits third to the left of B. இப்போ நான் B இங்க ஃபிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அப்போ எந்த பர்சன்? The one who sits third to the left of B. அப்போ 1, 2, 3 இந்த இடத்துல ஒரு பர்சன் இருக்கார்ல. ஸோ இந்த இடத்துல ஒரு பர்சன் இருக்கார்ல, அவரு தான் யாருக்கு அட்ஜசன்ட் சொல்றாங்க? ஸோ ஈக்கு அட்ஜசன்ட்றாங்க. ஓகே, அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எத்தனை பாசிபிலிட்டி வருது? இன்னொரு பாசிபிலிட்டி வருது. ஏன்? நான் ஈயை இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம். சரியா? சரி, அதனால நான் வந்து தனி பாசிபிலிட்டி கேஸ் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும், கிளியராகவும் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன்? பிஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இருக்க பர்சன், அப்போ இ வந்து இங்க ஃபிக்ஸ் ஆவார். சரியா? இப்போ இந்த பாசிபிலிட்டி கவனிங்களா? இந்த பாசிபிலிட்டியில என்னால ஏவையும் ஐயையும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, ஸோ ஐ இங்க வராரு அப்படின்னா கண்டிப்பா ஏ இங்க மட்டும் தான் வருவார். வேற எந்த இடத்துலயுமே ஐ அண்ட் ஏவை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனா அதே இந்த பாசிபிலிட்டி ஒன்ல நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? கிடையாது, இப்போதைக்கு முடியாது. பிகாஸ் நான் ஐயை இங்க போட்டா ஏவை இங்க போடலாம், அது மாதிரி ஐயை இங்க போட்டா ஏவை இந்த இடத்துல போடலாம். அதனால இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணல. நான் அடுத்த லைனுக்கு போயிடுறேன், அடுத்த ஸ்டேட்மெண்ட் போயிடுறேன். The one who sits third to the left of B sits adjacent to E அப்படின்றாங்க. The one who sits third to the left of B அப்படின்றாங்க. சரியா? அப்போ இந்த யார் உட்காந்துட்டு இருக்கா? The one who sits third to the left of B. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் அது, சாரிப்பா. ஓகே, இந்த லைன் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது D sits second to the left and right of C and B respectively. சரியான லைன் இது, நல்லா தெளிவா படிங்க. D என்பவர் சியோட செகண்ட் லெஃப்ட்ல இருக்காரு, பியோட செகண்ட் ரைட்ல இருக்காரு. பியோட செகண்ட் ரைட்ல இருக்காரு. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? நான் ஆல்ரெடி பிஏ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா? அப்போ நான் இப்போ யாரை ஃபிக்ஸ் பண்ணலாம்? டிஏ ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ வந்து டி சிட்ஸ்
செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி அப்படின்றாங்க. ஸோ டின்றவர் இங்க மட்டும் தான் வருவார். கரெக்டா? இப்போ நம்மளால சிஏ ஃபிக்ஸ் பண்ண முடியும். சிஏ ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் டிஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன சொல்றாங்க? டி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி அப்படின்றாங்க. ஓகே, எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேனா? இப்போ இந்த பாசிபிலிட்டி ஒன்றை கவனிங்க. இப்போ நான் வந்து ஐஏ ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஐ இங்கே வரும், அப்படின்னா ஏ இங்கே மட்டும் தான் வரும். ஃபிக்ஸ் ஆகி போச்சா? சரி, அந்த லைனை இப்போ ரெண்டாவது பாசிபிலிட்டி கேஸுக்கு செக் பண்ணிடுமா? இப்போ டி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி அப்படின்னாங்க. சரி, டி இங்கே வராரு. நெக்ஸ்ட் இப்போ டி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி அப்படின்னா சி இங்கே தான் வருவார். கரெக்டா? ஸோ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி. ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிட்டேனா? வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த லைன் என்ன? H sits neither adjacent to B nor second to the left of A அப்படின்றாங்க. சரியா? H என்பவர் B யோட பக்கத்துல இல்ல அப்படின்றாங்க. அப்படின்னா H இங்க மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவாரா? இதுலயும் B பக்கத்துல போட முடியாது, இங்க தான் ஃபிக்ஸ் ஆவாரா? நார் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் A, A ஓட செகண்ட் லெஃப்ட்லயும் இல்ல அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஆனா செகண்ட் லெஃப்ட்ல தான் H வராரு. அப்போ இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆகுதா? மீதி யாரா இருக்கா? Fம் Gயும் இருப்பாங்க. Fம் Gயும் இருப்பாங்க. ஸோ என்னோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் இதுதான். சரியா? சரி சார், இப்போ இது எடுத்துட்டு வரீங்க, எம்சிக்யூ எங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, இதை நீங்க சால்வ் பண்ணல, எம்சிக்யூன்றத டக்குன்னு அடிச்சு போயிடலாம். ஸோ எம்சிக்யூ எப்படி ஃப்ரேம் ஆகும் அப்படின்னா, ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் பிட்வீன் தி H அண்ட் I. அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ எத்தனை பர்சன்ஸ் வந்து Hக்கும் ஐக்கும் நடுவில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இதர் 2 ஆர் 5. ஓகேவா? ஸோ நான் ஹெச்சோட ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணா எனக்கு 2 பேர் வராங்க. அதே ஹெச்சோட லெஃப்ட்ல கவுண்ட் பண்ணா 1 2 3 4 5 5% வராங்க. ஸோ 2ன்னு சொல்லியிருந்தாலுமே, அதாவது 2 and 5 இதுதான் கரெக்டான ஆன்சர். ஐதர் 2 or 5 இதுதான் கரெக்டான ஆன்சர். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் இப்படி கேட்டுருவோம், பார்த்துலாமா? ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி அப்படின்றாங்க. அப்படின்னா டியோட செகண்ட் ரைட்ல யார் இருக்கா? சி இருக்கா. ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ எம்சிக்யூன்றது இப்படி தான் ஃப்ரேம் ஆகும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எம்சிக்யூன்றது நீங்கள் ஒன்ஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே எம்சிக்யூவை ஒரு 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 நிமிஷம் இல்லை, 30 செகண்டில் டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு டக்குன்னு அந்த லெஃப்ட் ரைட்டு மட்டும் லைட்டாக குழப்பம் ஸ்டார்டிங்கில், பட் அதுவுமே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து எல்லாரும் போட்டிருப்பீங்க நம்புறேன். இந்த ஆன்சர் எல்லாருக்கும் வந்திருக்கும் நம்புறேன். சரி, ஓகே. இப்போ நான் அடுத்த கொஸ்டின் போகிறேன். இதே மாதிரி தான் பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க. சரி, ஓகே. எல்லாரும் ட்ரை பண்ணிப்பீங்க கண்டிப்பாக நம்புறேன். ஒரு சூப்பரான ஒரு கொஷின். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ இந்த சீரீஸில் கொடுக்குற எல்லா கொஷினுமே, இப்போ இந்த சீட்டிங் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலுக்கு பிரத்யேகமாக நம்ம வந்து தயார் பண்ணுது. நம்மளே வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொஷின்ஸ் வந்து கண்டென்ட் டெவலப்பரை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுது. ஓகேவா? ஸோ புதுசாக ஃப்ரெஷ்ஷான கொஷின்ஸ் எல்லாமே எதுவுமே வேறு சைட்டில் இருக்கும் அப்படின்ட்டு எதுவுமே வேறு சைட்லேருந்து எடுத்தது கிடையாது. ஸோ 100% என்னால் ஷுவராக சொல்ல முடியும். ஸோ எல்லாமே வந்து ஓன் கொஷின்ஸ், நம்மளோட சைட்டுக்கான கொஷின். ஸோ எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள், தரமாக இருக்கும். இந்த கொஷின் ஒரு பயங்கரமான ஒரு கொஷின், எல்லாருமே சால்வ் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. சால்வ் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். நான் சால்வ் பண்ணுறேன், கவனிங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? 9 people M to U அப்படின்னாங்க. இப்போ MNOPQRSTU. ஸோ 9% பற்றி பேசுகிறாங்க. சர்க்குலர் டேபிள், சம் ஆஃப் தம் ஃபேஸிங் இன்சைட் அண்ட் சம் ஆஃப் தம் ஃபேஸிங் அவுட் சைட் அப்படின்றாங்க. நாட் நெசசரிலி இன் தி சேம் ஆர்டர் அப்படின்ட்டாங்க. சரிப்பா, அப்படின்னா வந்து 9% பற்றி தான் பேசுகிறாங்க. சரி, நான் 9% வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல வந்து யார் ஃபேஸிங் இன்சைட் யார் ஃபேஸிங் அவுட் சைட்னு சொல்லலை, அதனால் நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன். நான் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறேன். O and Q sit second to the right of each other. சரி, நம்ம சீட்டிங்கோட பேசிக் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஒரு சீட்டிங்கோட ஒரு தொடக்க புள்ளியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தொடக்க புள்ளி அப்படின்னு நான் ஃபுல்லாக அதை படித்து பார்த்தா, நான் வந்து இந்த லைன்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன்ப்பா. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நான் ஆரம்பிச்சுக்கிறேன். இது எப்படி சார் ஆரம்பிக்க போறீங்க? இது பயங்கரமான ஒரு லைனாக இருக்குது சார் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தனித்தனியாக பிரிச்சுருங்க. பிரித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கவனிங்களேன். ஆர் ஹூ சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் யூ. ஓகேவா? ஆர் என்பவர் யூவோட செகண்ட் ரைட்ல இருக்கார். சிட்ஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் யாரு? ஆர் தான் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் ஓவோட இமிடியட் லெஃப்ட்ல இருக்காங்க. சரியா? நிறைய பேர் பிகினர் என்ன பண்ணுவாங்க? யூ சிட்ஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் ஓன்னு படிச்சுருவாங்க. கிடையாது. இந்த இடத்துல இந்த சிட்ஸ்ன்றது இந்த ஆரை தான் மீன் பண்ணுது. சரியா? இந்த ஆரை தான் மீன் பண்ணுது. ஸோ இதை பற்றி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் அந்த பேசிக் கிளாஸை பாருங்க அப்படின்ற. ஸோ அந்த பேசிக் கிளாஸில் இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பேன் நான். சரியா? சரி, சிட்ஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் ஹூ ஃபேசஸ் தி ஆப்போசிட் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அண்ட் யூ. இப்போ இந்த லைன்ல உங்களுக்கு என்ன தெரியுது, என்ன தோணுது? கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. பாஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த லைன்ல என்ன தோணுது அப்படின்னா, எனக்கு இன்டைரக்டா என்ன சொல்றாங்க? ஆரும் ஈயும் ஒரே
சேம் டைரக்ஷன் தான் ஃபேஸ் பண்றாங்க. ஓ வந்து ஆர் அண்ட் யூக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் அண்ட் யூ ஃபேசிங் இன்சைட் அப்படின்னா ஓ வந்து ஃபேசிங் அவுட் சைடு அப்படின்றாங்க. சரியான லைனு சரியா கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த கொஷினை. இந்த கொஷினை கிரியேட் பண்ண டெவலப்பர் வந்து பயங்கரமா டெவலப் பண்ணியிருக்காரு. ஓகேவா? சரி. இப்போ ஆர் அண்ட் யூ ஃபேசிங் அவுட் சைடு அப்படின்னா ஓன்றவர் ஃபேசிங் இன்சைட். ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ நான் இந்த லைனை தான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறேன்னு கவனிங்களா? இப்போ ஆர் ஊ சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் யூ அப்படின்னாங்க. அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா யூவை வந்து ஃபேசிங் இன்சைட் அப்படின்னு இப்போ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில யூவை ஃபேசிங் இன்சைட் கொடுக்க போறேன். ரெண்டாவது பாசிபிலிட்டியில ஃபேசிங் அவுட் சைட் கொடுக்க போறேன். இவ்வளோதான்பா விஷயம். இதை பிடிச்சிட்டீங்கனாலே இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணிடலாம் நம்புறேன். சரி, சால்வ் பண்ணி பார்ப்போம் இருங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் யூ வந்து ஃபேசிங் அவுட் சைடுன்னு போட்டுக்கிறேன். சரியா? யூ வந்து ஃபேசிங் அவுட் சைடு போட்டுக்கிறேன். சரியா? இப்போ என்ன பண்ணுவேன்? ஆர் ஹூ சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் யூ அப்படின்னா இப்போ ஆர் என்றவர் இங்கே ஃபிக்ஸ் ஆவாரா? கிளியரா? ஆர் என்றவர் இங்கே ஃபிக்ஸ் ஆவார். இப்போ அதே மாதிரி ஆர் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் யூ அப்படின்னா இந்த பாசிபிலிட்டியில் ஆர் என்றவர் இங்கே ஃபிக்ஸ் ஆவாரா? ஆரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்றாங்க? சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஓ அப்படின்றாங்க. சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஓ. ஓகே. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஆருக்கும் யூவும் ஒரே டைரக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ யூ வந்து இதில் ஃபேசிங் இன்சைட் அப்படின்னா ஆரும் இதில் ஃபேசிங் இன்சைட் தான். அது மாதிரி யூ ஃபேசிங் அவுட் சைடுனா ஆரும் ஃபேசிங் அவுட் சைடு தான். இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுது? இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில் ஓ வந்து ஃபேசிங் அவுட் சைடு அப்படின்றாங்க. அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? இப்போ என்ன சொல்றாங்க? ஆர் சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஓ அப்படின்னா இப்போ அப்போனா ஓ எங்கே தான் ஃபிக்ஸ் ஆவார்? ஓ வந்து ஆரோட இந்த சைடு தான் ஃபிக்ஸ் ஆவார். இப்போ ஃபேசிங் அவுட் சைடு வைக்கக்குள்ள எனக்கு அந்த லைன்ன்றது கரெக்டாக வருது. ஆர் சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஓ அப்படின்றது எனக்கு ஃபிக்ஸ் ஆகுது. சரியா? இப்போ ரெண்டாவது பாசிபிலிட்டியில் நான் ஃபேசிங் இன்சைட் தான் போட்டாகணும். இந்த இடத்துல தான் ஓ வரும். இப்போ எனக்கு இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கு. ஆர் சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஓ. ஓகேவா? இந்த லைனை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே இந்த பஸ்ஸில் அடுத்தது நம்மளால சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பாக முடியும். சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைனை பார்க்குறேன். ஓ அண்ட் கியூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஈச் அதர். ஓவும் கியூவும் ஒருத்தவங்களுக்கு செகண்ட் டு த ரைட் அப்படின்றாங்க. அப்படின்னா நான் வந்து கியூ இங்கே போட முடியாது. ஏன்னா இப்படி போட்டால் ஓவோட லெஃப்ட்டில் வந்துடுவார். ஓகே, இந்த இடத்துல நான் கியூவை போட்டால் ஓவோட லெஃப்ட் வந்துடுவார். ஸோ கியூன்றவர் இங்கே தான் வருவார். அதேமாரி ரெண்டு பேரும் செகண்ட் டு த ரைட் அப்படின்றதுனால கியூ வந்து இதில் ஃபேசிங் அவுட் சைட். இப்போ கியூவோட செகண்ட் ரைட்டில் ஓ இருக்காரு, ஓவோட செகண்ட் ரைட்டில் கியூ இருக்காரு. கிளியரா? சரி, இப்போ இந்த பாசிபிலிட்டியில் கியூ வந்து இங்கே வரும். இப்போ கியூ எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணுவாரு? கியூ வந்து ஃபேசிங் இன்சைட். அப்படின்னா தான் கியூவோட செகண்ட் ரைட்ல ஓ இருக்காரு, ஓவோட செகண்ட் ரைட்ல கியூ இருக்காரு. கிளியரா இருக்கும் நம்புறேன். சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட் போயிடலாமா? இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. M sits second to the right of S and immediate right of T who sits immediate left of Q. உங்களுக்கு புரியுதா? தனித்தனியா படிங்க. இது என்ன சார் இப்படி பயங்கரமா இருக்கே சார்? இது வந்து ஒரு PO லெவல் கொஸ்டின். ஓகே, PO லெவல் மாடரேட் லெவல் கொஸ்டின் கண்டிப்பா சொல்லலாம். P sits second to the right of S and immediate right of T who sits immediate left of Q. இப்போ நான் பார்க்கறேன். இப்போ என்னோட பாசிபிலிட்டி கேசஸை பார்க்கறேன், அந்த லைனை பார்க்கறேன். நான் Q ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால என்னால T ஃபிக்ஸ் பண்ண முடியும். கரெக்டா? T who sits immediate left of Q அப்படின்னா T இங்க வருவாரு. கரெக்டா? அப்போ T இதுல இங்க வருவார். இப்போ நான் T ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வேலை முடிஞ்சு போச்சு. T ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னால யாரை ஃபிக்ஸ் பண்ண முடியும்? M sits second to the right of S and immediate right of T அப்படின்றாங்க. அப்படின்னா ஆல்ரெடி Tயோட இமிடியேட்டா இந்த இடத்துல Q ஃபிக்ஸ் ஆயிருக்காரு. அப்போ இந்த இடத்துல தான் M ஃபிக்ஸ் ஆவாரு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இமிடியேட் ரைட் அப்படின்றாங்க. அப்படின்னா T எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணுவாரு? இந்த பாசிபிலிட்டியில இன்சைட் ஃபேஸ் பண்ணுவாரு. ஓகேவா? அதே மாதிரி இந்த பாசிபிலிட்டி ஒன்ல M இங்க வருவாரு. இப்போ T எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணுவாரு? அவுட் சைட் ஃபேஸ் பண்ணுவாரு. கிளியரா? அவுட் சைட் ஃபேஸ் பண்ணுவாரு. அவ்வளவுதான். இப்போ என்னால எஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் நான் வந்து எஸ் வந்து அதாவது எம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால எம் பொறுத்து என்னால எஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். என்ன சொல்றாங்க? எம் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எஸ் அப்படின்றாங்க. ஸோ என்னால இங்க எஸ் இந்த இடத்துல போட முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி இந்த இடத்துல நான் கியூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எஸ் இங்க தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். எம் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எஸ். அதனால ஃபேசிங் இன்சைடு. ஓகே, ஃபேசிங் இன்சைடு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எஸ் இங்க மட்டும் தான் ஃபேஸ் ஆவாரு. ஆனா இந்த பாசிபிலிட்டியில ஃபேசிங் அவுட் சைட். ஓகேவா? ஃபேசிங் அவுட் சைட். ஸோ ரொம்ப கிளியரா இருப்பீங்க நம்புறேன். ரொம்ப பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். புரியாதவங்க மறுபடியும் ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. தப்பே கிடையாது. நம்மளுக்கு புரியுற வரைக்கும் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். தப்பே கிடையாது. சரி, இந்த லைன் வரைக்கும் முடிச்சாச்சா? இப்போ இந்த லைன் வரைக்கும் முடிச்சாச்சா? இப்போ நெக்ஸ்ட் P is not a immediate neighbor of R அப்படின்றாங்க. P என்பவர் R ஓட immediate neighbor இல்ல அப்படின்ட்டாங்க. சரி, அப்படின்னா P என்றவரை நான் இங்க மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த பாசிபிலிட்டி P என்றவர் இங்க மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். வேற பாசிபிலிட்டி கிடையாது. பட் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் N அப்படின்ட்டாங்க. சரியா? P என்பவர் செகண்ட் டு த லெஃப்ட் அப்படின்னா N என்பவர் ஃபேசிங் இன்சைடு. இந்த பாசிபிலிட்டியில ஃபேசிங் அவுட் சைடு. இந்த இடத்துல N வருவாரு. கிளியரா? இந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சாச்சு. whose immediate neighbors does not face inside the center. ஓகேவா? என்னோட immediate neighbors does not facing inside the center அப்படின்ட்டாங்க. நல்லா கவனிங்க.
இந்த பாசிபிலிட்டி கவனிங்களா, இந்த பாசிபிலிட்டியில ஆரும் எஸ்ஸும் ஃபேசிங் இன்சைட். அப்போ கண்டிப்பா இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆகுது. அது இந்த பாசிபிலிட்டி செக் பண்ணிடலாமா? ஆனா ஆரும் எஸ் இதுல ஃபேசிங் அவுட் சைடு. ஸோ இந்த பாசிபிலிட்டி எனக்கு கரெக்ட். ஆனா எனக்கு இதுக்கு டைரக்ஷன் தெரியல. சரி, அடுத்த லைன் படிச்சு பார்த்துருவோம். கரெக்டா இருக்கான்னு பார்த்துருவோம். சரி, பீப்புள் சிட்டட் பிட்வீன் தி எஸ் அண்ட் கியூ. சரி, ஓகே. எஸ் இங்க இருக்காரு, கியூ இங்க இருக்காரு. சீட்டட் பை எஸ் அண்ட் கியூ அண்ட் கவுண்டர் ஃப்ரம் தி ரைட் ஆஃப் எஸ். சரி, ரைட் ஆஃப் எஸ்னா இந்த சைடு சொல்றாங்க. ஓகே, இந்த சைடு சொல்றாங்க. ஃபேசிங் தி சேம் டைரக்ஷன் அப்படின்றாங்க. சரி, அப்போ வந்து டிஎம்பி வந்து சேம் டைரக்ஷன்றாங்க. எனக்கு ஆல்ரெடி டி வந்து ஃபேசிங் இன்சைட் தெரியும். ஸோ எம் வந்து ஃபேசிங் இன்சைட், பியும் ஃபேசிங் இன்சைட். ஸோ என்னோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் இதுதான். ஸோ எல்லாருக்குமே இந்த ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் வந்திருக்கும்னு கண்டிப்பாக நம்புறேன். புரியாதவங்க நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படி புரியாதவங்க மறுபடியும் ஒரு 10 வாட்டியாச்சும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. தப்பே கிடையாது. எத்தனை நம்மளுக்கு புரியுற வரைக்கும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். நீங்க நான் போட நீங்க அங்கே சால்வ் பண்ணி பாருங்க. உங்க நோட்ல சால்வ் பண்ணி பாருங்க. ஒரு தரமான ஒரு கொஸ்டின், ஓகேவா? சூப்பரான ஒரு கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். லைக்வைஸ் அதே மாதிரி பாஸ் பண்ணுங்க, நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு திருப்பி இதை ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த டைம் நானே சால்வ் பண்றேன். நான் சால்வ் பண்றேன். இப்போ இதுலயே என்ன சொல்றாங்க, 9 பீப்புள் ஏ டு ஐ. ஸோ ஏல இருந்து ஐ வரைக்கும் ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் அண்ட் ஐ 9% பத்தி தான் பேசுறாங்க. பட் இதுல வந்து ஒரு வேரியபிள் வந்திருக்கு. வேரியபிள் மீன்ஸ் கலர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த 9% ஃபேசிங் இன்சைட் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? 9% வந்து ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரு சர்க்குலர் டேபிள் உட்காந்துட்டு இருக்காங்க, ஃபேசிங் இன்சைட் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே. நான் அதுக்குரிய டயக்ராமா போட்டுக்கிறேன், பக்காவா போட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சா? சரி, போட்டுக்கிட்டேன். இப்போ நான் பசில் ஸ்டார்ட் பண்றேன், கதையை ஸ்டார்ட் பண்றேன், மெயின் கதையை ஸ்டார்ட் பண்ண போறேன். The one who likes white sits 4 places away from A who likes black அப்படின்றாங்க. இப்போ ஏ என்பவர் பிளாக்கை விரும்புறாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரி, ஏக்கு வந்து பிளாக் அது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்றாங்க, the one who likes white 4 places away அப்படின்றாங்க. இப்போ இதுக்கு எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வரும். ஒன்று ரைட் ஹேண்ட் சைடில் வரும், இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், 1 2 3 4. ஓகேவா? ஸோ ஒயிட்ன்றவரை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. அதே மாதிரி அடுத்த பாசிபிலிட்டி கேஸ் போடுறேன். இங்க ஏவை நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஏக்கு வந்து என்ன கலர் பிடிக்குது அப்படின்னா பிளாக் பிடிச்சிருக்கா? ஓகே. இப்போ நான் ஒயிட் எங்க போறேன், 1 2 3 4. ஓகே, ஒயிட். ஒயிட் வந்து இங்க வருவார். முடிஞ்சிச்சா? ரெண்டு பாசிபிலிட்டி கேசஸ் எடுத்துட்டேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் லைனை நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த லைன் என்ன, ஜி லைக்ஸ் ப்ளூ கலர் அண்ட் சிட்ஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் பி ஹூ லைக்ஸ் ஆரஞ்சு. பி என்பவருக்கு ஆரஞ்சு கலர் பிடிச்சிருக்கு. அண்ட் சிட்ஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் எஃப் ஹூ லைக்ஸ் ஒயிட். நம்ம ஆல்ரெடி ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எஃப்ன்றவர் இங்கே தான் வருவார். கரெக்டா? எஃப்ன்றவர் இங்கே மட்டும்தான் வருவார். எல்லாருமே ஃபேஸிங் இன்சைட். அதை வந்து ஸ்டார்டிங் பார்த்தேன். ஸோ இந்த பாசிபிலிட்டிலையும் நான் ஃபேஸிங் இன்சைடாக நான் போட்டுக்கிறேன். வேலை முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு. சரி, இப்போ நான் அந்த லைனை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இங்க பி ஹூ லைக்ஸ் ஆரஞ்ச் அண்ட் சிட்ஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் எஃப் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே. அப்போ வந்து நான் பியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பி வந்து ஆரஞ்சு பிடிச்சிருக்கு அவருக்கு. பிக்கு வந்து ஆரஞ்சு பிடிச்சிருக்கு, சிட்ஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் எஃப். ஓகே, ரெண்டு பாசிபிலிட்டியும் ஆரஞ்சை நான் பியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஜி என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நான் பியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஜி லைக்ஸ் ப்ளூ அண்ட் சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் பி அப்படின்றாங்க. அப்போ 1 2 3. ஸோ ஜி வந்து இங்க வருவாரு, ப்ளூ கலர். முடிஞ்சிடுச்சா? இதுல 1 2 3 தேர்ட் டு த ரைட்டா? சரி, தேர்ட் டு த ரைட். அப்படின்னா ஜி வந்து இங்க வருவாரு. ஸோ அவருக்கு வந்து ப்ளூ கலர் பிடிச்சிருக்கு. அவரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கு, ஸ்மூத்தாக போகுது. அடுத்த லைன் போயிடலாமா? ஹெச் லைக்ஸ் வயலட். ஓகே, ஹெச்சுக்கு வந்து வயலட் பிடிச்சிருக்கு. அண்ட் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஐ ஹூ லைக்ஸ் எல்லோ ஹூ சிட்ஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ அப்படின்றாங்க. சரி, இமிடியட் லெஃப்ட் ஆஃப் ஏல யாருக்கா? நான் ஏ ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏதில் இருந்தால் நான் அந்த பஸ்ஸில் இந்த சீட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இமிடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ யாரு? ஐ. ஐக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு? எல்லோ கலர் பிடிச்சிருக்கு. ஐக்கு எல்லோ கலர் பிடிச்சிருக்கு. அவரு ஏவோட இமிடியட் லெஃப்ட்ல இருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ ஐக்கு வந்து எல்லோ கலர் பிடிச்சிருக்கு. ஓகேப்பா, கிளியரா? ஐக்கு எல்லோ கலர். ஹெச் லைக்ஸ் ஒயிட் அண்ட் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஐ. இப்போ என்னால் ஹெச்சை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஹெச் லைக்ஸ் ஒயிட் வயலட். அப்போ வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஐ அப்படின்னா ஸோ ஹெச் வயலட். கிளியரா? கிளியரா இருக்கும் நம்புறேன். அதே மாதிரி ஹெச்சை நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணா வயலட். முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் நான் இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் எல்லா செட்டும் முடிஞ்சிச்சு. எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த லைன் போயிடலாம். சி அண்ட் இ ஆர் இமிடியேட் நெய்பர்ஸ் டு ஈச் அதர். இப்போ நல்லா கவனிங்களேன். இந்த பாசிபிலிட்டியில் எனக்கு எங்கேயுமே சி அண்ட் ஏ இமிடியேட் நெய்பர்ஸ் போட முடியாது. ஓகேவா? இங்கே பிஎஃப் வந்து போச்சு. இந்த இடத்துல ஒரு இடம் காலியாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு இடம் காலியாக இருக்குது. பட் அதுமாரி இந்த இடத்துல ஒரு இடம் காலியாக இருக்குது. அவ்வளோதான். தனித்தனியாக இருக்கிறதுனால என்னால் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அப்போ எனக்கு இந்த பாசிபிலிட்டி ஒன்றுன்றது கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகுது. என்னால் இங்கே மட்டும் தான் சி அண்ட் ஏ இமிடியேட் நெய்பர்ஸாக போட முடியும்.
அதே பாருங்களேன். அடுத்து என்ன சொல்றாங்க? லேட்டர். பட் த லேட்டர்ன்றது யாரை மீன் பண்றாங்க? ஈய மீன் பண்றாங்க. ஓகேவா? லேட்டர்ன்றது ஈய மீன் பண்றாங்க. லேட்டர். ஓகேவா? சி அண்ட் ஈல எது லேட்டர் அப்படின்னா ஈ தான் லேட்டர். ஸோ லேட்டர் நெய்தர் இஸ் அட்ஜசன்ட் டு தி பி அப்படின்றாங்க. அப்படின்னா ஈ இங்க வருவாரா? சி இங்க வருவாரா? ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நாட் லைக்ஸ் பர்பிள் அண்ட் ரெட் அப்படின்ட்டாங்க. ஓகேவா? நார் லைக்ஸ், இவங்களுக்கு எந்த கலர் பிடிக்காது? பர்பிளும் பிடிக்காது, ரெட்டும் பிடிக்காது. எப்படி அப்போ வேற எந்த கலர் சார் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பசுலோட இந்த சீட்டிங்கோட ஸ்டார்டிங்ல 2 கலர் சொல்லியிருப்பாங்க. கிரீன், ரெட் அண்ட் எக்ஸெட்ரா. சிறப்பான ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டென்ட் டெவலப்பர் சிறப்பாக ரைட் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. ஸோ 2 கலர் கொடுத்துட்டு மீதி 7 கலர் உள்ள சொல்லிட்டு 2 கலர் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாரு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல எந்த கலரை நம்ம ஃபிக்ஸ் பண்றது? ஏதோ ஒரு கலர் மிஸ் ஆகுது திங்க் பண்ணுவோம். பட் கலர்ன்றது அங்க இருக்கு. ஸோ பர்பிளும் கிடையாது, ரெட்டும் கிடையாது அப்படின்னா எந்த கலர் தான் பிடிச்சிருக்கு? ஈக்கு வந்து கிரீன் கலர் தான் பிடிச்சிருக்கு. அதே இந்த ரெட் கலர் யாருக்கு பிடிக்கலன்றாங்க? சிக்கு பிடிக்கலன்றாங்க. அப்போ சிக்கு பிடிச்ச கலர் எது? பர்பிள். மீதி இருக்க ரெட் வந்து இங்க வரும். யாருன்னு ஃபிக்ஸ் ஆகாம இருக்கா? ஏ, பி, சி அண்ட் டி. டிக்கு தான் வந்து இந்த ரெட் கலர் பிடிக்கும். சூப்பரான ஒரு 3 பஸ்ஸில் பார்த்தோம் இந்த சீரீஸ்ல, இந்த கிளாஸ்ல. ஸோ உங்க எல்லாருக்குமே இந்த கிளாஸ், அதாவது இந்த பிளேலிஸ்ட் கம்ப்ளீட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோஸும் பாருங்க. அரௌண்ட் வந்து ஒரு 20-25 கிளாஸ் கிட்ட அப்லோட் பண்ண போறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கிளாஸ். அடுத்த கிளாஸ்ல அடுத்த டைப்ல ஒரு பயங்கரமான அடுத்த டைப்ல உங்களை சீக்கிரமா வந்து பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஆல். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.